நாகர்கோவில் நிசப்தமான பாம்புகளின் ரகசியம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள நாகர்கோவில் நாகராஜா கோவில் ஒரு அபூர்வமான தொன்மை வாய்ந்த புண்ணிய தலம். இங்கு நாகராஜாவும் அனந்தகிருஷ்ணனும் சுயம்புவாக எழுந்தருளியுள்ளனர். கருவறையின் மேற்கூரை பனை ஓலையால் வேயப்பட்டிருக்கும். இந்த சிறப்பம்சங்களை விட இந்த கோவிலில் ஒரு ஆழமான நம்பிக்கை உண்டு. பாம்புகள், குறிப்பாக நல்ல பாம்புகள், கோவிலுக்குள் வாழ்கின்றன. ஆனால் அவை பக்தர்களை ஒருபோதும் தீண்டுவதில்லை. இது நாகராஜாவின் அருள் என்று மக்கள் உறுதியாக நம்புகின்றனர். பல ஆண்டுகளுக்கு முன்பு நாகர்கோவிலை சுற்றியுள்ள கிராமங்களில் ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. அது இயற்கையின் அமைதி அல்ல, ஒருவித அமானுஷ்யமான நிசப்தம். பாம்புகள் எங்கும் காணப்படவில்லை. அவற்றில் சீரல் சத்தமோ நடமாட்டமோ அறவே நின்று போயிருந்தது. அதுவரை கோவிலின் சுற்றுப்புறங்களில் காணப்படும் பாம்புகள் திடீரென மறைந்துவிட்டன. பாம்புகள் மறைந்த சில நாட்களிலேயே கிராமங்களில் ஒருவித குழப்பமும் துரதிருஷ்டங்களும் மெல்ல மெல்ல அதிகரிக்க தொடங்கின. எதிர்பாராத பூச்சி தாக்குதல்கள், பயிர்கள் வாடி போவது, கால்நடைகளுக்கு நோய் என்று ஒருவித இருள் கிராமத்தை மெல்ல மெல்ல சூழ்ந்தது. கோவிலின் இளம் பூசாரியான நாகராஜன் இந்த மர்மமான நிகழ்வால் பெரிதும் கலங்கினான். சிறு வயது முதல் நாகராஜா சிலைகளுக்கு பால் ஊற்றி பழகிய அவனுக்கு பாம்புகளின் இந்த மௌனமும் மறைவும் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தின. இது நாகராஜாவின் கோபமோ அல்லது ஒரு பெரும் ஆபத்தின் அறிகுறியோ என்று அவன் அஞ்சினான். இரவு பகலாக நாகராஜாவை வேண்டி கோவில் கருவறையிலேயே கண்ணீர் மல்க பிரார்த்தித்தான். ஒரு நள்ளிரவு கோவில் கருவறையில் அவன் தூங்கிக் கொண்டிருந்த போது ஒரு கனவு கண்டான். அந்த கனவில் நாகராஜா பேரொளியுடன் தோன்றினார். ஆனால் அவருடைய முகம் அமைதியாக இருந்தாலும் கண்களில் ஒருவித ஆழமான துயரமும் கடுமையான யுத்தத்தின் சாயலும் தென்பட்டன. நாகராஜனே, என் மக்களுக்கு வரவிருந்த ஒரு பெரும் துயரத்தை ஒரு கொடிய வன நாகத்திடமிருந்து தடுக்க நான் பெரும் யுத்தம் செய்கிறேன். எனது சக்திகள் அனைத்தையும் நான் அந்த போரில் பயன்படுத்த வேண்டியுள்ளது. என் பக்தர்களுக்கு ஆபத்து ஏற்படாமல் இருக்க என் சக்தியை திரட்டவே நான் என் இனத்தின் பாம்புகள் அனைத்தையும் சில காலம் நிசப்தமாக இருக்க செய்துள்ளேன். இந்த போராட்டத்தின் வெற்றிக்கு எனக்கு உனது பக்தி துணையும் பழமையான ஒரு சடங்கும் தேவை. பழமையான பனை ஓலைகளை வைத்து கருவறை கூரையை புதுப்பித்து கருவறையின் மணலில் மஞ்சள் நீர் விட்டு என்னை வழிபட வேண்டும் என்று அருள்வாக்கு சொன்னார். சொல்லி முடிப்பதற்குள் நாகராஜா உருவம் மின்னல் போல மறைந்தது. அமானுஷ்யமான ஒளிக்கீற்றுகள் சுற்றிலும் படர்ந்தன. திடுக்கிட்டு எழுந்த நாகராஜன் மறுநாள் காலையில் நடந்த கனவை பற்றி கோவில் பெரியவர்களிடம் சொன்னான். முதலில் சந்தேகத்துடன் கேட்டவர்கள் கிராமத்தில் அதிகரித்து வந்த குழப்பங்களையும் பாம்புகளின் தொடர் மறைவையும் கண்டு இது நாகராஜாவின் அருள்வாக்கே என்று நம்பினர். அன்றே கிராம மக்கள் அனைவரும் ஒன்று கூடி கோவிலின் பழமையான பனை ஓலைகளை நீக்கி புதிய ஓலைகளை கொண்டு கருவறை கூரையை புதுப்பித்தனர். நாகராஜன் கனவில் கண்டது போல கருவறையின் மணல் பிரசாதத்தில் மஞ்சள் நீர் கலந்து நாகராஜாவிற்கு அர்ப்பணம் செய்து மனமுருகி பிரார்த்தித்தான். அதிசயம்! பிரார்த்தனை முடிந்து மறுநாள் காலையில் கோவில் கருவறையிலிருந்து ஒரு தெளிவான ஆழமான பாம்பின் சீரல் சத்தம் கேட்டது. அது நாகராஜா வெற்றிகரமாக தன் யுத்தத்தை முடித்ததற்கான அறிகுறி. மெல்ல மெல்ல சுற்றியுள்ள கிராமங்களில் பாம்புகள் மீண்டும் நடமாடத் தொடங்கின. அவற்றின் மௌனம் உடைந்து வழக்கமான ஒலிகள் எழத் தொடங்கின. கிராமத்தில் இருந்த துரதிருஷ்டங்களும் குழப்பங்களும் மெல்ல மெல்ல விலகின. இன்றும் நாகர்கோவில் நாகராஜா கோவிலில் கருவறைக்கு அருகில் பாம்புகள் நடமாட்டம் இருப்பதாக மக்கள் நம்புகின்றனர். அன்று நிகழ்ந்த அந்த நிசப்தமான பாம்புகளின் மர்மம் நாகராஜா தன் பக்தர்களை காக்க எப்படி ஒரு மௌனமான அமானுஷ்யமான போராட்டத்தை நடத்துகிறார் என்பதற்கான ஒரு அழியாத சாட்சியாகவே நிலை பெற்றுள்ளது.